அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223 இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 11 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1407 1408. புனிதவாந்தருவில் புதுமையாம்பலமே கனியலாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே என்றும் தூய்மையானதாய் புத்தம் புதியதாய் பழுத்து கனிந்து பக்குவமுடையதாய் உள்ள மரம் தெய்வ உலகத்து பொன்மயமான கற்பகத் தருவாம். இதில் உள்ள கனியும் எப்பொழுதும் பொன்னொழி தோற்றத்துடன் திகழ்ந்து கொண்டிருப்பதாம். இது உண்மையில் நமது சிற்சபையில் கனிந்த நறுங்கனியாக விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியேயாம். இதற்கு மேல் கடவுட்சுவை அருள் இன்பானுபவம் என்பதை குறிக்கும் வகையில் பல தீஞ்சுவை கனிகளின் சுவையெல்லாம் கலந்த ஒரு கூட்டுச்சுவை பண்டமாக உவமித்து பார்க்கின்றார். பழம் என்றது பழம் என்ற நற்றமிழ் சொல்லின் வடமொழி பதமாக உள்ளது என்பர். நல்ல தமிழ் பழம் இருக்க இந்திரி சொல்லை ஏன் கையாண்டுள்ளார் நம் அடிகளார் என்று வினவலாம். அதற்கு தக்க காரணம் இல்லாமல் இல்லை. நமது அகப்பெரும் பதியின் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை விளக்கம் வெளியாகி விளங்கும் சிறநடு சிற்றம்பல நிலை பல் என சத்விசாரத்தால் அறியப்படுகின்றது. இந்த பல் என்ற சொல்லின் உண்மை பகர வடிவ ஆன்ம பீடத்தின் மீதுள்ள இல் 13ஆம் மெய்யெழுத்தாய் நின்று திரையோதசம் என்னும் 13ஆம் நிலை அனுபவமாகி அருள் அனுபவத்தை உணர்த்துவதாம். இதனாலேயே நம் அருட்பெருஞ்சோதிபதியின் பூரண விளக்கம் தரும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை மந்திர வாசகம் கூட 13ஐ தனிச்சீர்கொண்டு விளங்க காண்கின்றோம். பேரனுபவம் குறிக்கவே பலம் என்ற சொல் கையாள பெற்றுள்ளதாம். இந்த அருட்பொருட்குறிப்பை நம் தமிழ் வழி நாமே காண்டல் எளிது. வடமொழியாளர் இப்பொருளை அச்சொல் வழி காணார். இதுபோல் பல வட சொற்கு நம் தமிழ் மூலம் அருள் விளக்க உரை காண்டல் கூடும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு